கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி நள்ளிரவிலே ஒரு திருடனை போல வெனிசுலா தலைநகர் கராகஸுக்குள்ளே அமெரிக்க வான்படையும் தரைப்படையும் கடற்படையும் புகுந்து சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுலா அரசினுடைய அதிபரை அங்கே காவலுக்கு நின்றிருந்த தீவிர படைவீரர்களை சுட்டு படுகொலை செய்தும் 100க்கும் மேலான வெனிசுலா மக்களையும் படுகொலை செய்து வெனிசுலா அதிபர் மதுரையை கடத்திக் கொண்டு போய் அமெரிக்காவிலே சிறைப்படுத்தியிருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு முதல் 2 உலகப் போருக்கு பின்னர் உலக நாடுகள் போரை தவிர்க்கும் விதமாக ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க கூடாது, ஒவ்வொரு தேசத்தினுடைய இறையாண்மையை மதித்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயும் முதல் 2 உலகப் போரினால் எண்ணற்ற மனித உயிர்களும் உடைமைகளும் வெளியிடப்பட்டவர்களுடைய விளைவாகவும் இனி ஒரு போரை உலகம் சந்திக்கக்கூடாது, ஏனெனில் உலகம் முழுக்க நாடுகள் போருக்கான அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்றன. அந்த அணு ஆயுதத்தினுடைய கொடூர விளைவு ஹிரோஷிமாவிலும் நாகசாகிலும் இன்று வரை தொடர்கிறது. மற்றொரு போர் நடக்குமானால் இன்றைக்கு உலகமே சுடுகாடாக மாறும் என்பதற்காக நாடுகளுடைய இறையாண்மையை அதிகரிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த நாட்டுக்கு சட்டவிரோதமாக எந்த ஒரு நாடும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையிலே ஐநாவுடைய சாசனம் 1945 உருவானது. இந்த ஐநா சாசனம் உருவான போது உலக நாடுகள் பலரும் அதிலே கையெழுத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 197 நாடுகள் இன்றைக்கு ஐநாவுடைய உறுப்பு வைக்கின்றன. ஆனால் இந்த எதையும் கடைபிடிக்காமல் அமெரிக்க ஏகாதிபத்தியம் வலுத்தவன் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையிலே முதல்ல ஈராக் மீது படை நடத்தியது. ஈராக்கிலே பேரணியில் கொண்ட மரபணு ஆயுதங்கள் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியது. அந்த நாட்டுக்குள் புகுந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பொதுமக்களை படுகொலை செய்தது. அந்த நாட்டில் ஒரு பொம்மை அரசை உருவாக்கியது. அதே போல லிபியா மீது தலையிட்டது. இன்றைக்கு லிபியா ஒரு சிதறிந்த நாடாக மாறியிருக்கிறது. 90களிலே குவைத் மீதும் ஈரான் மீதும் தடை நடத்தியது. ஆக அமெரிக்க அரசு தனது எல்லை வன மேலாதிக்கத்திற்காக எப்படி மத்திய கிழக்கு நாடுகளின் மீதும் தொடர்ந்து போரை நடத்தியதோ இன்றைக்கு அதேபோல உலகத்துடைய மிக மிகுதியான எண்ணெய் கொண்டிருக்கக்கூடிய வெனிசுலா மீது ஒரு அறிவிக்கப்படாத ராணுவ தலையீட்டை சட்டத்துக்கு புறம்பாக ட்ரம்பும் அவருடைய பாதுகாப்பு செயலரான ரூபியோவும் 2 முதலாளி கும்பல் நடத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வெனிசுலா, நாளை கியூபா, ஹோண்டுரஸ், நிகரகுவா உள்ளிட்ட கொலம்பியா உள்ளிட்ட வெனிசுலாவில் எந்த நாடும் சுதந்திரமாக இருக்க முடியாது. அதே போல இவன் வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்கள் எங்களுக்குத்தான் சொந்தம், அதை எங்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்துவோம் என்பதை வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு அமெரிக்க மேலாதிக்கம் தனது மனிதநேய ஜனநாயக முகமூடிகளை கலந்துவிட்டு நான் ஒரு ஏகாதிபத்திய வெறியன்தான், போர் வெறியன்தான், ஒரு எல்லை வள கொள்ளையன்தான் என்பதை வெளிக்காட்டும் விதமாக இந்த தலையீட்டை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஈரான் மீதும் கிரீன்லாந்து மீதும் அமெரிக்கா நினைத்தால் தலையீடு செய்யும் என்பதை அறிவித்திருக்கிறது. ஐநாவினுடைய பல்வேறு உறுப்பு அமைப்புகளில் இருந்து அமெரிக்க அரசு வெளியேறியிருக்கிறது. இதன் மூலமாக உலகிற்கு அமெரிக்கா என்ன சொல்ல வருகிறது என்றால், நாங்கள் மிகப்பெரிய படைபலத்தை கொண்டிருக்கிறோம், எங்கள் படைபலத்திற்கு முன்னர் அனைவரும் சரணடைந்தே தீர வேண்டும், அமெரிக்கா மீண்டும் ஒரு மேலாதிக்க நாடாக மாற வேண்டும் என்பதற்கான ஒரு வெளியுறவு கொள்கையை வைத்திருக்கிறோம், அதற்கான போரை நாங்கள் நடத்தப் போகிறோம்
வெளிப்படையாக இன்றைக்கு அமெரிக்க அரசு சொல்லியிருக்கிறது. ஆக ஐநா அமைப்புகள், பன்னாட்டு சட்டங்கள் இதையெல்லாம் தூக்கி எரியும் விதமாக எப்படி முதல் உலகப் போருக்கு முன்னாடி உலகம் நடுத்தவருடைய கையிலே இருந்ததோ அதுபோன்று இன்றைக்கு நடுத்தவருடைய கையிலே உலகத்தை ஒப்படைப்பதற்கும் உலகனுடைய எண்ணெய் வளங்கள், எரிசக்தி வளங்களை ஒரு சில முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காகவும் அவர்களுக்கான போரை நடத்துவதற்காகவும் இன்றைக்கு அமெரிக்கா தன்னை ஒரு மேலாதிக்கமாக நிறுவுவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இது உலக அளவிலே கண்டிக்கப்பட வேண்டிய இந்த தலையீடு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்திய அரசானது உலகமே அமெரிக்க அரசுடைய இந்த அடாவடித்தனத்தை கண்டித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நேட்டோ தலைவர் பிரெஞ்சினுடைய அதிபர் அமெரிக்க அரசுடைய தலையீட்டை கண்டித்திருக்கிறார். ஐநாவிலே வீட்டோ அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கண்டித்திருக்கின்றன. ஐநாவினுடைய உறுப்பு வைக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் அமெரிக்க அரசினுடைய தலையீட்டை கண்டித்திருக்கின்றன. இது உலக சட்டங்களுக்கு எதிரானது என்பதை கண்டித்திருக்கின்றன. ஆனால் ட்ரம்பினுடைய நண்பராக வளம் வரக்கூடிய மோடி இன்று வரை அமெரிக்க அரசை கண்டிக்கவில்லை. மாறாக அமெரிக்காவுடன் மேலும் மேலும் தன்னை பிழைத்துக் கொள்வதற்கான ஒப்பந்தங்களை அமெரிக்காவினுடைய கையாளாக மாறி ஒன்றிய பாஜக மோடி அரசு செய்து வருகிறது. 2016 இந்திய அரசானது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் குறைந்த விலைக்கு பெற்று வருகிறது. ஒரு நாடு எந்த நாட்டிலும் எந்த வளங்களை வாங்குவது, எந்த நாட்டிலும் உடன்படிக்கை போடுவது என்பது அந்த நாடு தீர்மானிப்பதற்கு இறையாண்மை அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறோம் என்றால், நாங்கள் யாரை விரும்புகிறோமோ அவர்களோடுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒப்பந்தம் செய்ய வேண்டும், அவர்களோடுதான் நீங்கள் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று இந்தியாவை வலியுறுத்துகிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் ஏற்கனவே இருந்த வரி விதிப்போடு 50% இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்போம் என்று ட்ரம்ப் தன்னிச்சையாக அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த போருக்கு பிறகு இந்தியா கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் வாங்கினால் 500% வரை வரி விதிப்போம் என்று இந்தியாவை மிரட்டுகிறார் ட்ரம்ப். இப்படிப்பட்ட ட்ரம்பினுடைய காலடியிலே இந்திய அரசு மரபாக கொண்டிருந்த அணிசேரா கொள்கை, மூன்றாம் உலக நாடுகளுக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு வலுவான தலைமை விளங்கி இன்றைக்கு மோடியினுடைய ட்ரம்பினுடைய கையாளாக மோடி அரசு மாறி இருக்கிறது. இது ஒரு நாடுகளுடைய இறையாண்மைக்கு எதிரானது. தேசங்கள் தங்களுடைய வளங்களை யார் வைத்திருக்க வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற வளங்களின் மீதான இறையாண்மைக்கு எதிரானது. நாடுகளுடைய பரஸ்பர சமத்துவமான ஒப்பந்தங்களுக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, இப்படி வலுத்தவர்கள் யார் வேண்டுமானால் எந்த நாட்டிற்கு வேண்டுமானால் புரிந்து போரை நடத்தலாம் என்றால் ஒரு மற்றொரு உலகப் போருக்கான தயாரிப்பை அமெரிக்க அரசு தன்னுடைய மேலாதிக்கத்திற்காக செய்து விரும்புகிறது. இது முற்றிலுமாக கண்டிக்கப்பட வேண்டியது. உலகம் முழுக்க இந்த அமெரிக்காவினுடைய தலையீட்டை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த போராட்டங்களுடைய ஒரு பகுதியாக மதுரை மாநகரிலும் பல்வேறு அமைப்புகள் வெனிசுலாவின் மீதான அமெரிக்க தலையீட்டை கண்டித்தும், வெனிசுலாவுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு குரல் கொடுக்க வேண்டும், அமெரிக்காவிடம் அடிபடக் கூடாது என்றும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து இயக்கங்களை நடத்தி வருகின்றன. அதனுடைய உலகப் போராட்டங்களுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் மதுரையில் நாம் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு வந்திருந்து தங்களுடைய ஒருங்கிணைப்பையும் ஒத்துழைப்பையும் நல்கியிருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகளுக்கு நன்றியை சொல்லி